ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னால் வாங்க போகிறோன்னா ஆசை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங் தான். சாயா பெங்கரோட கட்சி சேர அந்த பாட்டு பண்ணார்ல, அவரோட அடுத்த ஆல்பம் சாங் இது. ஸோ மியூசிக் வீடியோவே வந்துருச்சு. நான் இதோட தம்ப்நெயில் பார்த்தேன், இந்த ப்ரோமோ தம்ப்நெயில். பட் நான் ப்ரோமோ பார்க்கல. ஸோ ப்ரோமோ பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம். ஆக்சுவலா நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து டேட்டு கொஞ்சம் லைட்டாக எனக்கு மைண்டு ஓடிடுச்சு. நான் வந்து 13 ஜூன் ரிலீஸ்னு போட்டுருந்தாங்க. நான் வந்து லைக் டே வந்து ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அப்போ நேற்று நைட்டு போய் தூங்கும் போது தான் தோணுச்சு, இன்றைக்கி தானே 13 ரிலீஸ் ஆகிடுச்சா பார்த்தா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்லி சரி நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டேன் நான். சரி வாங்க பார்த்துருவோம். இப்போ ப்ரோமோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். ஓகே, ஸோ 3, 2, 1 கோ. அந்த கான்சர்ட் மேனேஜர் கால் பண்ணாரு. அவர்கிட்ட விநாயக் பிளேயர் இல்லையும் இப்போ சொல்கிறாரு, கன்சோல்லேருந்து ஆடியோ வர நம்மளையே கேசட் கொண்டு வர சொல்கிறாரு. இப்போ சொல்கிறத மச்சான், டேக் மீ டு த தாத்தாடா. என் தலைவன்கிட்ட இருக்கும். தாத்தா, listen to this. தாத்தா தாத்தா ரிமெம்பர் மீ? செம்ம ஐடியட்ப்பா. ஒரு வினாயில் கொடுத்தீங்களே, அதே வினாயில் எனக்கு கேசட்டாக கிடைக்குமா? இங்கே எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ். புதுசாக ஒன்று இறக்கியிருக்கேன், இதை கேளுங்க. நைஸ் ஃபாண்ட். இது யார் பாடியிருக்கா? சாய் ஸ்மிருதி. இதுவும் நல்லா இருக்கும்ல. நீங்க கேளுங்க, அப்போ புரியும். வண்டி எங்கள் கான்செப்ட்க்கு போகுது. ஆமாம் தாத்தா. யூ வாண்ட் டு ஜாயின்? போப்பா, நான் பார்க்காத கான்செப்டா? ஓகே. நைஸ் எடிட்ப்பா, நைஸ் எடிட். ஓகே வாங்க பார்த்துருவோம். ஓகே, அங்கே சாய் ஸ்மிருதி வந்து பேர் சிமிலராக இருக்கிறனால ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங், அதாவது சிப்ளிங்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக தெரில, எனக்கு தெரில. ஸோ யா, அது எங்கேயாவது இன்ஸ்டா மீம்லையா ரீல்லையா வரும், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வாங்க பாட்டு கேட்டுருவோம். ஸோ 3, 2, 1 கோ. ஃபாண்ட் செம்மையாக, பட்டர்ஃப்ளை க்யூட்டாக இருக்குது. அண்ட் கலர் கிரேடிங் செம்மையாக இருக்குது. இவங்க ஸ்டார் ஹீரோயின் தானே? ஓ நைஸ் ஃப்ரேம்ஸ். என் பக்கம் போனவள தேடமெல்ல மூச்சு தள்ள, என் தலைக்கும் ஏறவில்லை, பேர கேட்க தூணவில்லை. எனக்கோ தீர என்ன தூண்ட நெஞ்சம் தூக்கத்துல, உசிரிப்பு மாறவில்லை, நாள பார்த்து மேளம் துள்ள. என் பக்கம் போனவன தேடமெல்ல மூச்சு தள்ள, என் தலைக்கும் ஏறவில்லை, பேர கேட்க தோணவில்லை. திக்கு மனமே போட்ட திட்டமா, பாதம் தாளம் போட, என் பால நீ பேச லைட்டா ஆசை கூட, வாசம் வீசும் காத்த தேட. ஓ பீட், அந்த ட்ராப், லைட் ட்ராப் நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் இஸ் ஆல்சோ நைஸ், நல்லா இருக்கு. லைட்டாக தான் கேட்குது, நான் ஃபோக்கஸ் பண்ணல. நைஸ். லைட்டிங், விஷுவலி வீடியோ செம்மையாக இருக்கு, செம்ம ஸ்டைலிஷாக.
நைஸ். செம்ம லைட்டிங் அண்ட் கலர் கிரேடிங்கில் எங்கேயோ எலிவேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஓ நல்லா இருக்கு. அதே கட்சி சேர ஹுக்கு மாதிரியே இருக்கு. பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ரைட்டு. செம்ம சில்லா இருக்கு பாட்டு. Nice guys. Very nice video. Oh, Vijay Karthik Annana. Seriously? Wow bro. Okay. Damn nice. First of all, visuals was really good. Lighting was something else. செம்ம ஸ்டைலிஷான ஒரு ப்ரெசன்டேஷன். எனக்கு திஸ் போர்ஷன் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அந்த செல் ஃபுல்லாக செல் அவுட்டாக போனது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் போத் ஆஃப் தம் ஹேவ் அ வெரி குட் ப்ரெசன்ஸ் ஆக்சுவலாக. அதுவும் முக்கியமாக அவங்க பிரீத்தி முகுந்தன் செம்ம நான் ஸ்டார்லேயே பார்த்தேன். அவங்க ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஸ்டாரில் வந்து நிறைய பேர் ஸ்டார் வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்கின ஒரு படம் தான். எனக்கு படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. பட் நிறைய பேர் எனக்கு அந்த செகண்ட் லவ் ட்ராக் தான் கொஞ்சம் ஓடுச்சு. எனக்கு அதுதான் லைட்டாக செட் ஆகலை. பட் ஃபர்ஸ்ட் லவ் ட்ராக் எனக்கு நல்லா ஓட்டுச்சு. நம்ம முக்கியமாக அந்த பிரேக்கப் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிரேக்கப் சீனாகவே அது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட இவங்க போர்ஷன்ஸ்லாம் வந்து ஐ ரியலி என்ஜாய்ட் ஆக்சுவலாக. இது இடிக்குது சவுண்டு கேட்டுச்சான்னு தெரியல மைக்கில். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஸோ ஐ ரியலி என்ஜாய். நல்லா நடிக்கிறாங்க, நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அதான் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி, டான்ஸு, முக்கியமாக கலர் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த வீடியோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ லவ் திஸ் ஹுக். இதுதான் வந்து லைக் எப்படி கட்சி சேர ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஓகே நல்லா இருக்குது. பட் எல்லாம் அடிக்ட்டு சொல்கிறாங்களே, அப்படி எனக்கு தோணலையே. நல்லா இருக்குது எஸ், பட் அடிக்ட்டு தென் தோணலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எப்பயுமே அப்படி தானே கேட்க தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நானே ஒரு கட்டத்தில் பாட ஆரம்பித்து தன்னை நேரம் நிற்கிது அப்படின்னா அப்படியே வந்துருச்சு அது. ஸோ அது செம்மையாக ஒட்டி லிட்டராக என் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி போதும்டா எத்தனை வாட்டிடா அப்படின்ற லெவலுக்கு நிறைய பேர் கேட்குற அளவுக்கு நான் அந்த பாட்டு கேட்டுட்டேன். செம பாட்டு கட்சி சேர. அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் அந்த பேட்டர்ன் வந்து பயங்கரமாக விட்டுது. எனக்கு வந்து அதுலேயும் வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் பாடுற ஒரு 2 ஸ்டான்ஸாவை மறுபடியும் ஒரு கட்டத்தில் நடுவில் ஒரு சரணத்துக்கு அப்புறம் பாடுற மாதிரி இருக்கும். அது அதே பேட்டர்னில் வர மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டு. பட் நல்லா இருக்குது. எனக்கு இதுவும் டியூன் வைஸ் பயங்கரமாக விட்டுது. இந்த டியூன் தான் இதுக்கப்புறம் வர்றது தான். ரைமிங், லிரிக்ஸ், ரைமிங் எல்லாமே நல்லா இருக்கு. டேம் விஜுவலி செம்மையாக இருக்கு. அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆன் தி ஃப்ளோர், ஈரமான ஃப்ளோரு, அதெல்லாம் செம்மையாக ஹெல்ப் பண்ணுது விஷுவலி ஏஸ்தட்டிக்காக. செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு, செம்மையாக இருந்துச்சு.
செம்மன் சாச்சு இந்த பாட்டு நான் ஒட்டோன்னு தெரியுது. ஏன்னா நேற்று நைட்டே இன்னைக்கு காலைலக்குள்ளே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் ப்ரோ இந்த பாட்டு பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஓகே இன்னொரு ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் இன்னும் 2-3 வாட்டி கேட்டால் தான் இது உண்மையிலேயே கட்சி சேர அளவுக்கு சேருதா அப்படின்ற மாதிரி தெரியும். பட் பாட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு கட்சி சேரை விட இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. அண்ட் ரியலி கிரெடிட்ஸ் டு திங்க் மியூசிக் இந்தியாவும் கொடுக்கணும், திங்க் இண்டீஸ்க்கு. ஏன்னா தேர் இன்வெஸ்டிங் இன் ரியலி குட் மியூசிக் எல்லாம் தாண்டி தேர் இன்வெஸ்டிங் ஃபார் த மியூசிக் வீடியோ. அது தேர் ஃபோக்கஸிங் த மியூசிக் வீடியோ ஷுட் பி ரியலி குட். அதை வந்து கரெக்டாக போய் ப்ரெசென்ட் பண்ணிடணும். ஒரு நல்ல மியூசிக் வீடியோவாக எல்லாருக்கும் அமையணும். நல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பமாக அந்த விஷுவலி ஒரு எப்படி ஒரு எலிவேட்டிங் அது வந்து ஒரு நாட்ச் ஏற்றி வச்சா அந்த பாட்டு இன்னும் பெட்டராக ரீச் ஆகும் அப்படின்றதுல த வெரி கிளியர். ஸோ அவங்க பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக திங்க் இண்டீஸ். அந்த பால் டப்பாவோட ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ணல. ஆனால் அது ஆஹா செம்ம பாட்டு. அது எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் அதில் வரும். அதுவும் வீடியோ செம்ம கண்டென்ட்டு, செம்ம வீடியோ, அது செம்ம பாட்டு கூட. அது பாட்டு டக்குன்னு மண்டைக்கு வர மாட்டேதியா. ஏதோ நினைக்கிறேன் அந்த பாட்டு பேர், ஐ எம் நாட் ஷுர். ஸோ ஆனால் அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். அந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா வந்தப்போ நான் ஒரு சின்ன பிரேக்கில் இருந்தேன். அண்ட் பாட்டு நான் கேட்டேன், வீடியோவும் அப்புறம் நாள் கழிச்சு நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல நம்ம எப்படி இப்போ ரியாக்ட் பண்ண போகிறதுன்னு தெரிஞ்சிச்சு, பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஸோ அதுவும் செம்மையாக. ஸோ கிரெடிட்ஸ் டு திங்க் இண்டீஸ் டூ. செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக தேர் சூஸிங் த டேலண்ட்ஸ் அண்ட் கரெக்டாக ஒரு மியூசிக்கலி எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு விஷுவலியும் பயங்கர அப்பீலிங்காக ஒரு மேட்ரு பண்ணுறாங்க. ஐ ரியலி லவ் தட். அண்ட் யா பாட்டு சூப்பர் கைஸ், செம்மையாக இருக்குது. எனக்கு இப்போயே திரும்ப இந்த பொசிஷன் கேட்கணும்னு தோணுது. இப்போ நான் ஆக்சுவலாக பேசுறதுக்குள்ளே இந்த பொசிஷன் திருப்பி மறுபடியும் கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது, டியூனாகவே நல்லா இருக்குது. அண்ட் அந்த ஃபீமேல் வாய்ஸ் சாய் ஸ்மிருதி அவங்க சூப்பராக பாடியிருக்காங்க, செம்மையாக பாடியிருக்காங்க. 2 பேர் வாய்ஸுமே செம்மையாக இருக்குது. ஸோ யா ரியலி நைஸ் சாங் கைஸ். எனக்கு வந்து செம்ம இம்ப்ரெசிவான மேட்ரு வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் கலர் கிரேடிங் வெரி வெரி கிரேட். அண்ட் த பீட் ட்ராப் நல்லா இருந்துச்சு, அந்த பீட் ட்ராப்பு. ஸோ யா அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ தான் ரொம்ப ஷேர் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.